எதுக்கு ஏத்தாலும் நான் அடிக்கிறான். என்னால அடி தாழ முடியல. ஒரு வாட்டி அடிச்சு கழுத்து பிடிச்சி செவுத்துல எடுத்திருக்கான். அவங்க அத்தையே வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. 40 நாளா வயிறு பாடுங்கம்மா, எரிஞ்சிட்டு இருக்குது, வயிறு எரிஞ்சிட்டு இருக்குது. பாத்தீங்களா பாருங்க, அது என்னன்னே தெரியல. என்னமா அது வயிறு பாருங்க, வயிறு. ஒரு வாட்டி இது மாதிரி அசிசமா கேள்விடா சண்டை நடந்தது. என்னடா நீ அப்படி கேள்வி கேட்கறான்னு பிரச்சனை இருந்தது. கெரோசின் வந்து இது என் மேல ஊத்திட்டான். கெரோசின் வந்து அப்படியே ஊத்திட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னப்பா கெரோசின் சவுண்ட் கேக்குது, என்னப்பா சரி கெரோசின் சவுண்ட் கேக்குதுன்னா, கெரோசின் சவுண்டா, கெரோசின் ஊத்திடுவா கொளுத்திடுவா அப்படின்னா சவுண்ட் கேக்குது. இப்ப வெளியே போய் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வந்துட்டான். அவங்க ஹவுஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நீ பண்ணினே இருந்தா உன்னை சாவடிச்சு போட்டுருவேன், உன்னை கொளுத்திடுவேன் அப்படிலாம் சொல்லி ஒரு வாட்டி கொளுத்தி விட்டான். ஐயோ மேம், இங்க பாருங்க மேம், எப்படி நடந்ததுன்னு சொல்றேன் பாருங்க. எரியுதுன்னு சொன்னால தண்ணி ஊத்தி விட்டான். ஐயோ மேடம், எப்படி எல்லாம் போய் சொல்றாங்க பாருங்க. என்னாலே கொளுத்திக்க முடியுமா? எனக்கு வலிக்காது, கொஞ்சம் பயமா இருக்கும்ல சாவறதுனால. யாருக்குனாலும் பயமா இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கைய பண்ணிட்டு இருக்கீங்க. வயிறு பாருங்க, கொன்னுடுவான், கண்டிப்பா கொன்னுடுவான். பேச்சுக்கு நான் அவனுக்கு அடிமையா கால தொட்டு கும்பிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன்.